ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம பன்னீர் ரோஸ் வச்சு குல்கந்த் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த குல்கந்த் சாப்பிட்டா உடம்புக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். இந்த குல்கந்தை அப்படியேவும் சாப்பிட்லாம், ஜாம் மாதிரி ப்ரெட்டில் தடவியும் சாப்பிட்லாம், பாலில் கலந்து இதை சாப்பிட்லாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குல்கந்த் பண்ணுறதுக்கு நான் ஒரு 20 பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். இந்த குல்கந்தை பன்னீர் ரோஸ் வச்சு தான் செய்யணும். அப்போ தான் அதோடைய முழு மருத்துவ குணமும் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் இந்த ரோஸ்லேருந்து இதழ்கள்லாம் முதல்ல தனியாக பிரிச்சிடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இந்த ரோஸில் இருக்க இந்த நடுப்பாகத்தை சேர்க்காதீங்க. சேர்த்திங்கன்னா குல்கந்த் வந்து ரொம்ப கசக்கும். இப்போ நான் இந்த ரோஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு 3 வாட்டி அலசிக்கிறேன். இப்போ இந்த ரோஜா இதழ்களை நல்லா ஒரு 3 வாட்டி கழுவியிருக்கேன். இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டி பவுலில் போட்டுக்கிறேன். இப்போது இந்த ரோஜா இதழை ஒரு பேனில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 கப் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கிறேன். இந்த ரோஸை மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா கசப்பு தன்மை வரும். அதனால் கையில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். நெக்ஸ்ட் இதில் ஒரு 4 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கிறேன்.
இது 5 நிமிஷம் வெந்திருக்கு. இதில் ஒரு லெமன் ஜூஸை சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸை சேர்க்க சொல்ல வடிகட்டி சேர்த்துக்குங்க. பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிருக்கு. ரோஜா கலரும் மாறி இருக்கு. இப்போ நான் இங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நம்மளுடைய அருமையான குல்கந்த் இங்கே ரெடியாக இருக்குது. இங்கே நான் ஒரு கிளாஸ் பால் எடுத்துருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் குல்கந்த் சேர்த்துக்கிறேன். குல்கந்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். இந்த பாலை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இந்த பாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுடைய அருமையான குல்கந்து பாருங்கள் இங்கே சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, அஜீரண கோளாறு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் டெய்லி எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோடைய கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம இதில் எந்த கலருமே ஆட் பண்ணல. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.